Hi friends, welcome to VividTech. நம்ம மொபைல்ல கண்டிப்பா நம்ம நிறையவே browsers வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கூகுள் குரோம், சில பேர் வந்து யூசி browser, இல்லாட்டி சில பேர் வந்து ஒபேரா மினி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒபேரா மினி யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அந்த ஒபேரா மினி எப்படி வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஃபால்ட் ப்ரௌசராக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது டிஃபால்ட் ப்ரௌசராக வந்து நம்மளுடைய மொபைலில் ஒபேரா மினி ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்தால் கூட வந்து அது ஒட்டுவாவே வந்து டிஃபால்ட்டாக அந்த ஒபேரா மினி ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ஒபேரா மினி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் பாருங்கள் கார்னரில் ஒபேரா மினியோட லோகோ ஷோ ஆகும். அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு இதில் பாருங்கள் செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் செட் ஒபேரா மினி ஆஸ் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து இப்போ உங்கள் மொபைலில் ப்ரௌசருக்காக கொடுத்துருக்க அந்த டிஃபால்ட்டான ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போ அந்த டிஃபால்ட்டாக இருக்க ஆப் மேலே ஒருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு உங்கள் மொபைல் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அந்த ப்ரௌசரை வந்து கிளிக் கேட்கும். ஸோ அதில் ஒபேரா மினி ப்ரௌசரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து உங்கள் மொபைலில் டிஃபால்ட் ப்ரௌசராக இந்த ஒபேரா மினி ப்ரௌசர் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம ஒபேரா மினி ப்ரௌசரை வந்து டிஃபால்ட் ப்ரௌசராக எனேபிள் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, செட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.